வணக்கம் நண்பர்களே! பொங்கல் வந்தாலே நம்ம கண்ணுக்கு முன்னாடி வர்ற முதல் விஷயம் என்னன்னா, பொங்க பானை, மஞ்சள் செடி, கரும்பு இதெல்லாம் தான். ஆனா, இந்த கரும்ப சும்மா தான் சாப்பிடுறோமா? இல்ல இதுக்கு பின்னாடி ஆரோக்கிய நன்மைகளும் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு வீடியோல பொங்கல் கரும்பு சாப்பிடுறதுனால உடலுக்கு கிடைக்கிற அற்புதமான நன்மைகள பத்தி தான் பார்க்க போறோம். யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் முழுசா பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் கரும்புனா என்னன்னு பாப்போமா? கரும்புனாலே இயற்கையாவே இனிப்பு சுவை கொண்டது. எந்த கெமிக்கல் ப்ராசஸும் இல்லாதது. நம்ம பாரம்பரிய உணவு கலாச்சாரத்தோட அடையாளம்னே சொல்லலாம். அதனாலதான் உழவுக்கு நன்றி சொல்லுற இந்த பொங்கல் திருநாள்ல கரும்பு கட்டாயம் சேர்க்கப்படுது. கரும்பு சாப்பிடுறதால கிடைக்கிற முக்கிய நன்மைகளை பத்தி பாப்போம். கரும்புல இருக்கிற நேச்சுரல் குளுக்கோஸும் சுக்ரோஸும் உடலுக்கு எனர்ஜி கொடுக்குது. இது சாப்பிட்டா சோர்வு, களைப்பு எல்லாமே குறையும். வேலைப்பளு அதிகமா இருக்கிறவங்க கண்டிப்பா சாப்பிடுறது நல்லது. பொங்கல் நாள்ல கரும்பு சாப்பிட்டா நாள் முழுக்க ரொம்பவே சுறுசுறுப்பா இருப்பீங்க. கரும்புல நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு. குடல் இயக்கத்தையும் சீராக்குது. மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தா குறையும். அஜீரணம் சரியாகும். பொங்கல் சாப்பாட்டுக்கு பிறகு கரும்பு சாப்பிட்டா டைஜஷன் சூப்பரா இருக்கும். கரும்பு சாறு குடிச்சா லிவர் டீடாக்ஸ், அதாவது கல்லீரல்ல இருக்கிற கழிவுகளை வெளியேற்ற உதவி செய்யும். மஞ்சள் காமாலை நேரத்துல மருந்தா பயன்படுத்தப்படுது. ஆனா டாக்டர் அட்வைஸுக்கு பின்ன குடிக்கிறது ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். கரும்புல அயன், கால்சியம், மெக்னீசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு எல்லாமே இருக்கிறதுனால உடல்ல இம்யூன் பவரை அதிகரிக்கும். சளி, இருமல், தொற்று நோய்கள் இருந்தா குறையும். கரும்பு ரத்தத்தை சுத்தமாக்கும். தோல் பிரச்சனைகளை குறைக்கும். கரும்பு சாப்பிட்டா முகம் பளிச்சுன்னு ஆயிரும். கரும்பு சாறு குடிச்சா சிறுநீர் எரிச்சல் இருந்தா குறையும். கிட்னில ஸ்டோன்ஸ் உருவாகாம தடுக்கும். உடல்ல இருக்கிற கழிவுகளை வெளியேத்த உதவும். யாரெல்லாம் கவனமா சாப்பிடணும்னு பார்க்கலாமா? சுகர் பேஷண்ட்ஸ் அதிகமா சாப்பிட வேண்டாம். பல் பிரச்சனை உள்ளவங்க கவனமா இருக்கணும். அதிகமா சாப்பிட வேண்டாம். அளவோட சாப்பிட்டா கரும்பு ஒரு மருந்துன்னே சொல்லலாம். எவ்வளவு சாப்பிடலாம்னு பார்ப்போம். ஒரு நாளைக்கு 2ல இருந்து 3 துண்டுகளே போதும். மெதுவா மென்று சாப்பிடுறது நல்லது. பொங்கல் கரும்பு சும்மா ஒரு இனிப்பு மட்டும் இல்லைங்க. அது நம்ம ஆரோக்கியத்தோட சின்னம். இயற்கை நமக்கு கொடுத்த பரிசு. இந்த பொங்கலுக்கு கரும்ப மரியாதையோடு, அளவோடு, மகிழ்ச்சியோடு சாப்பிடுவோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஹெல்த் டிப்ஸுக்காக நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.